அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 2. இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னா, 2 செய்யுள் நம்ம படித்தோம். அதிலிருந்து கேள்வி பதில் இப்போ படிக்க போகிறோம். சரிங்களா? என்னென்ன செய்யுள் படித்தோம்னா, கோணக்காத்து பாட்டு, வெங்கம்பூர் சாமிநாதன், ஓடை வாணிதாசன் 2 பேருமே இயற்கையை எந்த அளவுக்கு போற்றி பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். சரிங்களா? இயற்கை அமைதியாக தான் இருக்கும். அதை நம்ம சுரண்டிட்டோம் அப்படின்னா, சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, அது சீற்றம் கொண்டு எழுந்தால் அதனுடைய கோபத்தை அதனுடைய அழிவையோ நம்மளால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் தமிழ்நாடு புயலால் பாதிக்கப்பட்டிருந்த போது அவர் பாடின ஒரு நாட்டுப்புற பாடல் தான் கோணக்காத்து பாட்டு. கோணக்காத்து அதை பற்றின ஒரு பாடல் அப்படின்னு படிச்சிருந்தோம். ஓடைங்கிறது இயற்கையோடு நம்ம மனசு கலக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாணிதாசன் சொல்லியிருப்பார். இப்போ பாருங்க, கேள்வி நான் படிக்கிறேன், பதில் உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. இல்லைன்னா ஒரு முறை வீடியோ பாருங்க, இல்லைன்னா படிங்க. சரிங்களா? புக் எடுத்து படிங்க. படிச்சுட்டு கூட அப்புறமா கேள்வி பதிலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி பலனை கொடுக்கும். முதல் கேள்வி பாருங்க. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. ஆப்ஷன் ஏ பயிலுதல். பயிலுதல்னா படித்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல், படித்தல் சிறப்பு. 2வது கேள்வி பாருங்க. செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்டுவது. ஆப்ஷன் பி ஓடை. செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு, வள்ளைப்பாட்டு அப்படின்னா என்னன்னா, நெல் குத்தும் போது பாடுற பாட்டு தான் வள்ளைப்பாட்டு. முளவை அப்படின்னா இசைக்கருவி. சரிங்களா? செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். இந்த மாதிரி ஓடை ஓடுறது அவங்க பாடுற பாட்டுக்கு இசை அமைப்பது போலவே இருந்துச்சாம். 3வது கேள்வி பாருங்க. நன்செய் பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் செய். 4வது கேள்வி. நீள் உழைப்பு பிரித்தெழுதுக. ஆப்ஷன் டி நீள் கூட்டல் உழைப்பு. 5வது கேள்வி பாருங்க. சீருக்கு கூட்டல் ஏற்ப சேர்த்தெழுதுக. சீருக்கேற்ப. ஆப்ஷன் பி. 6வது பாட்டு பாருங்க. ஓடை கூட்டல் ஆட சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் பி ஓடை ஆட. 7வது கேள்வி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யார்? ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கா? நோ வேர்ட்ஸ்னு பாராட்டினாங்க. எதுக்கு பாராட்டினாங்க? செவ்வானத்தில் தமிழச்சியோட இலக்கையை கொடி விழாமல் காப்பது. அது மாதிரி ஒரு ஓவியத்தை வரைந்த கவிஞருக்கு காசும் கொடுத்து மணியும் கொடுத்து நோ வேர்ட்ஸ் அப்படின்னு அரங்கமே எந்திரிச்சு நின்று பாராட்டுனுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். சரிங்களா? நோ வேர்ட்ஸ் அப்படின்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யார்? வாணிதாசன். இவர் பாரதிதாசனின் மாணவர். இவருடைய இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்கிற எத்திராசொலு. 8வது கேள்வி பாருங்க. முழவு பொருள் தருக. ஆப்ஷன் ஏ இசைக்கருவி. 9வது கேள்வி. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸ் ஓட்டிவிடும். ஆப்ஷன் பி காலனை. காலன் அப்படின்னா யமனை. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் உண்டால் யமனை ஓட்டிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10வது கேள்வி பாருங்க. செத்திறந்த பிரித்தெழுதுக. ஆப்ஷன் டி செத்து கூட்டல் இறந்த. அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.